கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. எல்லாருக்குமே ஓடி போய் மனதார வந்து உதவி செய்கிறவங்க தான் நீங்கள். இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருக்காது. கடந்த 2024லும் சரி 25லும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி கடகராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த தைப்பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே முழுவதுமாகவே மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. அதனா சாமி வீரபத்திர ராஜயோகம்னு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்குது. இதுதான் அந்த வீரபத்திர ராஜயோகம். இது வந்து எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கிறது கிடையாது, குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. அந்த 4 ராசியிலும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்க. இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறையா விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இப்போ இந்த 2026 நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள், திடீர்னு ஒரு பணவரவு இருக்கட்டும், திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. அதுதான் அந்த வீரபத்திர ராஜயோகம். அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி, குருவுடைய வக்கர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்க போகுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்ன சாமி சனியோட வக்ர நிவர்த்தி, நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கடந்த 3 வருடமாக உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திச்சு விட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி
உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் இத்தனை நாட்களில் கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இதனுடைய பலன்களும் முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ ராகுகேது பயிற்சியா ஒரு நெகட்டிவானதான் நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது, அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பற்றி கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரிஞ்சிருக்காது. ஹாஸ்பிட்டல் போவீங்க 2000 3000 செலவாயிருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகிறது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போகிறது, பேரண்ட்ஸ் உடம்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நேரம் சொல்லுவீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஒரு 5 வருஷம் படிக்கிறேன் சாமி, 4 வருஷம் படிக்கிறேன், நான் குரூப் 4 படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், போலீஸ் படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஜாப்பே கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த 2026 கடகராசிக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காது. இந்த 2021 நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலைக்குள்ள அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக 100% கண்டிப்பாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வரைக்கும் நிறைய நபர் இருக்காங்க. தாலி கட்டுற வரைக்கும் போய் நிறைய திருமணங்கள் நின்றுருக்கு. அந்த அளவு கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த அஷ்டம சனியோட விளையாட்டு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க போறீங்க. காதல் விரைவில் கைகூட போகுது. குழந்தைய பாக்கியத்திற்காக ஏங்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி IVF எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை நிறைய நபர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காதலில் அதிகமான தோல்வியை வந்து கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக ஏதாவது வகையில் காதலுக்குள்ள சண்டை சச்சரவு மூலமாக பிரேக்கப் வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே கட்டி முடிக்க போறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்தும் இவற்றிடமிருந்தும் விடைபெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அழிவு காலம் தான். அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது இந்த 2026.